டாஸ்மாகில் ஊழல் நடக்குது, பல துறைகளில் ஊழல் நடக்கிறது எல்லாம் வேற. சரி, எல்லா ஊழல் நீ கண்டுபிடிச்சி தடுத்துட்டீங்களா? மணல் என்னாச்சு? அப்படியே நிற்கிது. 4300 கோடி நீங்கள், கடைசியில் எஃப்ஐஆர் போட்டு 130 கோடி நீங்கள். பாஜக எதிர்ப்பு மட்டுமே நமக்கு ஓட்டு வந்து கிடைக்கும் அப்படின்னு திமுக ஒரு பக்கம், திமுக அழித்து விட்டு எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் பாஜக. இந்த 2 பேர் போட்டியில் தமிழ்நாடு நாசமா போகுது. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்போ இவ்வளோ ஊழல் நடக்குதுல்ல, ஊழலை கட்டுப்படுத்தணுமா இல்லையா, குறைக்கணுமா இல்லையா? தமிழ்நாடு அரசு குறைக்குதா? கண்டுபிடிச்சி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு அவங்களும் நினைக்கல, இவங்களும் வந்து தங்களுடைய இது வந்து பராக்கிரமத்தை குறைச்சிக்கல. அப்போ நீங்க இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் இந்த எஃப்ஐஆர் என்பதே வந்து சிக்கலுக்குள்ளது. நீங்க பாட்டிலுக்கு கூடுதல் விலை, பில்லுலாம் விற்றுது, டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் வந்து அந்தந்த சப்ஜெக்ட், அந்தந்த ஒயின் ஷாப் சம்மந்தப்பட்டது, அந்த டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தப்பட்டது. இதை கம்பைல் பண்ணி 30 லட்ச ரூபாய் கொண்டு வந்து எஃப்ஐஆர் போட்டது நிற்குமா நிற்காதா? அப்பீலில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாங்க. உங்களுக்கு திமுக ஆட்சியை எப்படியா நெருக்கடிக்கு தள்ளணும், அதை சந்திப்பதற்கு திமுக தயாராக. ஆனால் இது முதல்வர் எதுவும் பேச மாட்டேன்றாங்க சார். இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி மீது கை வைக்கப்பட்டப்பெல்லாம் பேசினாரு. இப்போ இந்த இதில் யாருமே பேசலையா சார்? ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க இல்லையா? இல்லை, இந்த விவகாரத்தில் வந்து டக்குன்னு போய் தலையிட முடியாது. இடி ப்ரெஸ் நோட் வரவரைக்கும் ஏடி வாய் திறக்கல எடப்பாடி பழனிசாமி. செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் இந்த கேஸில் டாஸ்மாக் வழக்கில் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஹைகோர்ட் வந்து 25ஆம் தேதி வரைக்கும் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி மட்டும் குறிவைக்கப்படுகிறாரா அல்லது திமுகவும் குறிவைக்கப்படுதா? இப்போ இந்த ஹைகோர்ட்டுக்கு இந்த கேஸ் போயிருக்கிறதுனால என்ன நடக்க போகுது சார்? ஒரு டெம்பரரி ரிலீஃப். இப்போ 25 வரைக்கும் சம்மன் அனுப்ப மாட்டாங்க, அரெஸ்ட் இருக்காது, ரைடு இருக்காது. ஆனால் மத்திய பாஜக விடுமா? இந்த டிபார்ட்மெண்ட் விட்டுரும், வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஐடி ரைடு, இடி, ஜிஎஸ்டின்னு வரும், ஏதோ ஒன்று வரும். திமுக சில விவகாரத்தை கையில் முன்னில் எடுத்து ஓடிக்கொண்டிருக்குது. மும்மொழி பிரச்சனை, நிதி பிரச்சனை, டீலிமிட்டேஷன். இப்போ வந்து இந்த 22 முதல்வர்கள் வராங்க கூட்டம், ஒரு கூட்டு நடவடிக்கை கூட்டம். இந்த கூட்டத்திற்கு திமுக வந்து, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் திமுக ஒரு மாநில கட்சி, ஒரு மாநில ஆட்சி நடத்துகிற கட்சி. இந்த கட்சி ஆர்கனைஸ் பண்ணி இந்திய அளவில் ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து பதிவு செய்கிறது. அப்போது இந்த கூட்டத்திற்கு முன்பாக திமுகவை ஹேண்டிகேப் பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை. ஊழல்லாம் வேற, டாஸ்மாகில் ஊழல் நடக்குது, பல துறைகளில் ஊழல் நடக்கிறது எல்லாம் வேற. சரி, எல்லா ஊழல் நீ கண்டுபிடிச்சி தடுத்துட்டீங்களா? மணல் என்னாச்சு? அப்படியே நிற்கிது. 4300 கோடி நீங்கள், கடைசியில் எஃப்ஐஆர் போட்டு 130 கோடி நீங்கள். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. மணல் ஊழல் இல்லையா? மணல் விலை இன்னி கூட விலையேறி இருக்கு. மணல் இந்த ஆட்சிக்கு ஒரு பாடம். நீங்கள் தொடர்ந்து தான் தோன்றித்தனமாக இந்த குவாரிகளை வாடகைக்கு விடுவதால், ஏலம் விடுவதால் என்ன நடக்குது? மணல் விலை ஏறுது. இது யார் தலையில் வந்து வெடியுது? சாமானிய மக்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க தலையில் போய் அப்படியே போயிடும். மாலை மலர் தம்பி ஜூம் பண்ணுப்பா. 19/3 நேற்று பத்திரிக்கை, நேற்று பத்திரிக்கை என்ன போட்டிருக்கான்? எம்சான் விலை கடும் உயர்வு, கட்டிட பணிகளில் பாதிப்பு. அப்போ இந்த மணல் விலை இப்போ நேர்மை நடக்குதா? யூனிட் விலை வந்து நீங்க போடுற அந்த டோக்கன் விலை தான் விற்கிறீங்களா? இல்லை. இதான் இதை தான் இது திமுக அரசாங்கத்துக்கு இதுதான் பிரச்சனை. நீங்க குவாரி ஏலம் விடுறீங்க, அவன் இஷ்டத்துக்கு ரேட்டு போட்டு விற்கிறான். ஒரு டன்னு வந்து ஒரு நாளைக்கு 5000னா அடுத்த நாள் 6000, 10,000, 20,000 போகுது. அப்போ யார் பாதிக்கப்படுறது? மக்கள். சரி, இதை கண்டுபிடிக்கிற மத்திய ஏஜென்சி, அவங்க லஞ்சம் வாங்கி விட்டுறீங்க. இப்போ திமுக அரசாங்கம் ஊழல் செய்தா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற, மானிட்டர் பண்ணுற ஏஜென்சி அங்கே இருக்குது. திமுகவை, தங்களை எதிர்க்கிற திமுகவை கார்னர் பண்ணணும், மிரட்டணும், உருட்டணும், கைது ரைடுன்னு ஓடுவாங்க. இதே திமுக மும்மொழி கொள்கையில் கையெழுத்திட்டால் திமுக என்ன பண்ணும்? அவங்களுக்கு இங்கே அரசியல் பண்ண முடியாது. யாரு? திமுக. அதான் சொல்றேன், திமுக ஏற்றுக்கிட்ட மும்மொழி கொள்கையை பாஜக விட்டுரும். ஆனால் இங்கே அவங்களுக்கு அரசியல் கேம் இருக்காது. அதான், அவங்க பாஜக எதிர்ப்பு மட்டுமே நமக்கு ஓட்டு வந்து கிடைக்கும் அப்படின்னு திமுக ஒரு பக்கம், திமுக அழித்து விட்டு எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் பாஜக. இந்த 2 பேர் போட்டியில் தமிழ்நாடு நாசமா போகுது. நீங்களே எப்படி சொல்றீங்களா? வேறு வழி. இப்போ நீங்க தொடர்ச்சியாக வந்து இப்போ இவ்வளோ ஊழல் நடக்குதுல்ல, ஊழலை கட்டுப்படுத்தணுமா இல்லையா, குறைக்கணுமா இல்லையா? தமிழ்நாடு அரசு குறைக்குதா? ஏன் குறைக்கல? ஏன் மணல் விலை ஏறுது? இப்போ இவ்வளோக்கு அப்புறம் ஏன் மணல் விலை ஏறுது?
ஆனால் செந்தில் பாலாஜி என்னை திட்டமிட்டு என் மேலே அவதூறு பரப்பணும், இந்த அரசாங்கத்து மேலே ஏதாச்சும் ஒரு வீண்பழி சுமத்துறதுக்காக தான் இது மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி விவகாரம் வேறங்க. செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கும் நடக்கிற ஈகோ யுத்தம். அதில் வந்து ரஃபேல் பில் தொடங்கி அதன் பிறகு தொடர்ச்சியாக, அதுவும் அதிமுக ஆட்சி காலத்தில் 1.5 கோடி ரூபாய் மேட்ரு. 1.5 கோடி ரூபாய்க்கு எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தார்? 14 மாதம் கிட்டத்தட்ட. என்ன 1.5 வருஷம்? 1.5 வருஷம், 1 வருஷம் 2 மாதம், 1 வருஷம் 2 மாதம் ஜெயிலில் இருந்தார். எவ்வளோ? ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு. நான் கேட்குறேன், அஜித் பவார் ஜெயிலில் இருந்தாரேன்? நான் இது நியாயப்படுத்தலை, செந்தில் பாலாஜி நியாயப்படுத்தலை. வெறும் 1.5 கோடி ரூபாய்க்கு திகார் நீங்கள் புழல் ஜெயிலில் நீங்கள் வச்சுருந்தீங்களே. சசிகலா மற்றும் சசிகலா குடும்பத்தினர் 1467 கோடி ரூபாய் வருமான வரி ஏய்ப்பு இடி வழக்கு. அந்த வழக்கு என்னாச்சு? அந்த வழக்கு என்னாச்சு? மணல் வழக்கு என்னாச்சு? சுவேந்த அதிகாரி சாரதா சிட் ஃபண்ட் கேஸ் என்னாச்சு? என்ன செஞ்சீங்க? இடியும் சிபிஐயும் ஐடியும் சென்ட்ரல் ஏஜென்சி என்ன செய்கிறது? பட் அவங்களும் ஒரு நேர்மையாக இது நடக்கணும், கண்டுபிடிக்கணும்னு அவங்க யோசிக்கல. கண்டுபிடிச்சி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு அவங்களும் நினைக்கல. இவங்களும் வந்து தங்களுடைய இது வந்து பராக்கிரமத்தை குறைச்சிக்கல. இது 2 பேருடைய மத்திய மாநில அரசுகள் உரிமைகள், மக்களை சார்ந்த திட்டங்கள், அதெல்லாம் வேற, நான் இல்லைன்னே சொல்ல. ஆனால் திமுக விட்டுருமா? செந்தில் பாலாஜி விட்டுருங்க. செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணி அடிக்கிறது என்னன்னா, கோவையில் அவருக்கு 22 தொகுதி ஒதுக்கிட்டாங்க. வெஸ்ட் ஜோன் 22 தொகுதி, 22 தொகுதிக்கு அவர் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். கோவை 10, திருப்பூர் 8, கரூர் 6, 22 தொகுதிகள் அவருடைய பொறுப்பில் விட்டார்கள். இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ தயாராகிட்டார். ஸோ அவர் இப்போவே கார்னர் பண்ணி ஜெயிலில் போனோம். அதனால தான் அதிமுகவும் பாஜகவும் கை கோர்க்குது. இந்த குற்றச்சாட்டு மிகை கிடையாது. நான் செந்தில் பாலாஜிக்கு வக்காலத்து வாங்கலை. நீங்கள் நடவடிக்கை எடுத்து நல்லது பண்ணீங்க, நல்லது பண்ணுங்க. ஆனால் திமுக ஆட்சியில் எப்படியாவது வந்து யாரெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி திட்டமிடுகிற இந்த மட்டமான அரசியலை கைவிட்டு விடுங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நிதி கேட்குறாங்க, மும்மொழி கொள்கை விவகாரம், டீலிமிட்டேஷன் விவகாரத்தும் இதெல்லாம் டீல் பண்ண தெரியாம தான் பண்ணுறீங்க. உண்மையிலே தான் டாஸ்மாக் விவகாரம் நீ தான் தெரியுமா உங்களுக்கு? முன்னாடியே தெரிஞ்சிடும். பாஜக ஆட்சி கர்நாடகாவில் டாஸ்மாக் ஊழல் நடக்கலையா? நான் கேட்குறேன், கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் டாஸ்மாக் ஊழல் நடந்ததா இல்லையா? இதே மாதிரி பார்ட்டி ஃபண்டு கொடுத்தாங்களா இல்லையா? ஒரு கேஸ் போட்டிருப்பீங்களா? ஒரே ஒரு கேஸ். ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிராவில் நடக்கலையா பார்ட்டி ஃபண்டு? இந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம், தமிழ்நாடு அளவுக்கு இல்லாமல் பார்ட்டி ஃபண்ட் இருக்கலாம். ஏன் கேஸ் போடல? என்ன பண்ணீங்க? உங்களுக்கு தேவைன்னா கேஸ் போட மாட்டீங்க. அப்புறம் கேஸ் போட்டு உங்களுக்கு கை தூக்கி சரண்டர் ஆகிட்டா விட்டுருவீங்க. அஜித் பவார், சுவேந்த அதிகாரி, ஹிமந்த் பிஸ்வாஸ் இந்த மாதிரி உங்கள் பக்கம் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து வாஷிங் மிஷின், ஆமாம், வாஷிங் மிஷினில் போட்டு வெளுப்பாக்கி கலர் பெயிண்ட் அடித்து புனிதர் அப்படின்னு பட்டம் போட்டு கையில் கொடுத்துருவீங்க. செந்தில் பாலாஜி அது அந்த அந்த ஒரு இதுக்காக தான் கார்னர் செய்யப்படுறாரு அப்படின்றீங்க. உண்மையாலுமே நேர்மையாக விசாரணை தான் நடத்துங்க அப்படின்றீங்க. நியாயமாக நீங்கள் கண்டுபிடிச்சி கேஸ் போடுங்க. யார் வேண்டான்னா? இப்போ எல்லா துறையிலும் வந்து நீங்கள் அங்குன்றிங்கன்னு ஊழல் நடக்குதுன்னு வச்சுப்போம். இது வரைக்கும் இடி என்ன பண்ணுச்சு? இது வரைக்கும் ஐடி என்ன பண்ணுச்சு? சிபிஐ என்ன பண்ணுச்சு? இடியோட பராக்கிரமத்தை நம்ம பார்த்தோமா இல்லையா? மதுரையில் ஒரு திண்டுக்கல் டாக்டர், அரசு டாக்டர் சுரேஷ் பாபு, அவரோட 40 லட்ச ரூபா முதல் 20 லட்சம் வாங்கிட்டு இன்னொரு 20 லட்சம் வாங்கி ஜெயிலுக்கு போனது யார்? அங்கிட் திவாரி. என்ன பண்ணீங்க? அதில் இடி என்ன வாதாடுது? சுப்ரீம் கோர்ட் வாதாடுது, இடியை விசாரிப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இல்லை. நான் கேட்குறேன், யாரை எப்படி சிக்க வைக்கிறாங்க, எப்படிலாம் நீங்கள் வந்து கேம் ஆடுறீங்கன்னு தெரியும். அப்போ இடி வந்து ஒரு 6.5 ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு சட்டை கூட போடாத 71 வயசு 67 விவசாயிகள் மீது இடி நோட்டீஸ் அனுப்பிச்சுது. கேட்டால் காட்டு எருமை கொண்டு அந்த தோலை விற்று பணக்காரன் ஆகிட்டீங்கன்னு. அப்புறம் அந்த நோட்டீஸ் வாபஸ் வாங்கினீங்க. சேலம் ஆத்தூரில் ஒரு வில்லேஜ் ராமநாயக்கன் பாளையம், ராமநாயக்கன் பாளையத்தில் 2 விவசாயிகள், அந்த விவசாயிகளுக்கு இடி நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. எதுக்கு அனுப்பிச்சிங்க? காட்டு எருமை கொண்டு போச்சிட்டாங்க, காட்டு எருமை விற்று சம்பாதிச்சிட்டாங்க. கேட்டால் பக்கத்து நிலத்துக்காரர் பாஜக காரர், அவர் நிலத்தை விலை கேட்டார், தரலன்னு சொல்லி. அப்போது ஒரு பாஜக நிர்வாகி கேட்டால் இடி நோட்டீஸ் அனுப்புமா? எவ்வளோ கொடுமைங்க அது இடி. அப்போ இடியோடைய அந்த மதிப்பு மரியாதை என்னாச்சு? சரி, இப்போ இங்கே டாஸ்மாகில் நீங்கள் வாங்குறீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு, அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க. திமுக வழக்கு என்ன எஃப்ஐஆர், எந்த பீரியடில் போடப்பட்ட எஃப்ஐஆர்ன்றது என்ன சொல்லலையே சார்? அதாங்க,
தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் விவகாரத்தில் போட்ட வழக்கை கம்பைல் பண்ணுறாங்க. எப்படின்னா 41 வழக்குகள். அதிமுக ஆட்சி காலத்தில் போட்ட வழக்கு ஒரு 34, இங்கே ஒரு 7 எல்லாம் போட்டு எடுத்து நீங்கள் போடுறீங்க. சரி, ரைட். நான் கேட்குறேன், கான்ஸ்டபுள் வாங்குகிற லஞ்சம் டிஜிபிக்கு போகுதுன்ற மீனிங் இது. கான்ஸ்டபுள் லஞ்சம் வாங்குறாரு டிராஃபிக்கில், ஒரு 500 ரூபா கொடு, ஒரு 1000 ரூபா கொடு, வாங்குற லஞ்சத்தை நீங்கள் இப்படி தான் கம்பைல் பண்ணுறீங்க. இப்போது இதே மாதிரி ஒருவேளை நாளைக்கு ஆட்சி மாற்றம் வருகிறது, நடக்குமான்னு தெரியாது, ஜோக்கான்னு கேட்டுறாதீங்க. பாஜக ஆட்சிக்கு விட்டு போகுமான்னு தெரியல. 2029 பாஜக ஆட்சிக்கு வரும். தமிழ்நாட்டில் சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டேன். மத்தியில் இப்போ ஒருவேளை வருது. அப்போது இங்கே ஐடி வாங்கி மாட்டுறாங்கல்ல, லஞ்சம் வாங்கி மாட்டுறாங்க, இடி வாங்குறாங்க, இதெல்லாம் யாருக்கு போகுதுன்னு அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா இந்தியா முழுக்க. இப்போ நீங்கள் சொல்கிறது மதுரையில் அங்கித் திவாரின்னு ஒரு இடி ஆஃபீஸர் கைதானதுக்கு நீங்கள் அமித்ஷாவை இது பண்ணணுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு அங்கே இப்போ நிதியமைச்சர் இப்போ யாருக்கு பணம் கொடுப்பாங்க? அந்த டிபார்ட்மெண்ட் இடியோ ஐடியோ இன்கம் டேக்ஸோ யார் துறை? அவங்க லஞ்சம் வாங்கி மாட்டுறாங்களா இல்லையா? இப்போது சென்னை கவர்மெண்ட் எஸ்டேட்டு ட்ரிப்ளிகன் போலீஸ் லிமிட்டில் ஒருத்தர் பணத்தை ராத்திரி எடுத்துகிட்டு வர்றாரு ஸ்கேன் மிஷின் வாங்குறதுக்கு. அவரை மிரட்டி 35 லட்சத்தை 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு 15 லட்ச ரூபா அடிக்கிறாங்க 3 பேர். அதில் 3 இன்ஸ்பெக்டர் மாட்டுறாங்க, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ மாட்டுறாரு. அந்த 3 இன்ஸ்பெக்டர், ஐடி இன்ஸ்பெக்டர், ஒரு சூப்பரண்ட், 3 பேரும், இந்த 3 பேர் லஞ்சம் வாங்குறாங்க. 6-7 கேஸில் மாட்டுறாங்க. அவங்க லஞ்சம் வாங்கி யார் கொடுத்துருப்பாங்க? எப்படி ஒரு எஃப்ஐஆர் அக்யூமுலேட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, கம்பைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வழக்குகள் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இப்படி எல்லாம் ஐடியில் அங்கங்கே லஞ்சம் வாங்கி யார் கொடுத்தார்கள்? சொல்லுங்களேன், யோசிங்களேன். யார் கொடுத்தா போடுவீங்க? அது என்னன்னு யோசிக்கவே முடியாது. அப்போ நீங்கள் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் இந்த எஃப்ஐஆர் என்பதே வந்து சிக்கலுக்குள்ளது. நீங்கள் பாட்டிலுக்கு கூடுதல் விலை, பில் இல்லாமல் விற்றுது, டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் வந்து அந்தந்த சப்ஜெக்ட், அந்தந்த ஒயின் ஷாப் சம்மந்தப்பட்டது, அந்த டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தப்பட்டது. இதை கம்பைல் பண்ணி 30 லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்து எஃப்ஐஆர் போட்டது நிற்குமா நிற்காதா? அப்பீலில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாங்க. சொல்கிறேன், உங்களுக்கு திமுக ஆட்சியை எப்படியாவது நெருக்கடிக்கு தள்ளணும், எப்படியாவது அவமானப்படுத்தணும், அது பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அதை சந்திப்பதற்கு திமுக தயாராக இருக்குது. வேறு வழி என்ன? ஆனால் எது முதல்வர் எதுவும் பேச மாட்டேன்றாங்க சார். இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி மீது கை வைக்கப்பட்டப்பெல்லாம் பேசினாரு. இப்போ இந்த இதில் யாருமே பேசலையா சார்? ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க இல்லையா? இல்லை, இந்த விவகாரத்தில் வந்து டக்குன்னு போய் தலையிட முடியாது. ஏடிஎம்கே பேசுனாங்களா? இடி ப்ரெஸ் நோட் ஒரு வரைக்கும் ஏடிஎம் வாய் தரல எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள் அதில் இருக்குது. இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் பேசினார், சட்டமன்றத்துக்கு வெளியே பேசினார். இடி வந்து ப்ரெஸ் நோட் கொடுத்த பிறகு தான் பேசினார். அப்போது இதில் போய் யாரும் தலையிட முடியாது. அண்ணாமலை பேசலாம், மற்றவங்க பேசலாம், ஏடிஎம்கே ஏன் பேசல? இது வந்து ஆளுங்கட்சி மேட்ரு, நமக்கு சம்மந்தம் பேசினாங்களா? ஏன் பேசல? இது எல்லாரும் அதான் சொன்னேன், இந்தியா முழுதும் இந்த மதுபான விவகாரத்தில் லஞ்சம் நடத்தவே முடியாது. இப்போ மகாராஷ்டிராவில் வந்து லஞ்சம் எல்லாம் நடத்துகிறாங்க, நம்ம இதை உத்தரவாதம் சொல்ல முடியுமா? பாஜக ஆளுகிற மாநிலத்தில் லஞ்சமே இல்லை சொல்ல முடியுமா? கர்நாடகாவில் பார்த்தோம்ல, ஒரு சோப் ஃபேக்ட்ரியில் சோப் தலைவர், கர்நாடகா சோப் தலைவர் வீட்டில் எவ்வளோ 7.5 கோடி 8.5 கோடி ரூபாய் எடுத்தாங்க லஞ்ச பணம். அதில் யாரும் உள்ளே இருக்காங்களா? யாராவது தெரியுமா நமக்கு? ஈடி ஏதாவது தூக்கி உள்ளே போட்டிருக்கா யாரையாவது? பாஜக ஆளுகிற மாநிலத்தில் எது நடந்தாலும் பாஜக அரசு அப்படியே கண்ணு மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கும். பாஜக அல்லாத மாநிலத்தில் எது நடந்தாலும் அப்படியே பூதாகாரமாக வெடிக்கும். இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு வைத்திருந்தால் உங்களுக்கு தான் கெட்ட பேர். நீங்கள் நடவடிக்கை எடுங்க, நான் தான் வேணான்னு சொல்லியே. திமுக ஆட்சியில் இப்போ எந்த துறையெல்லாம் ஊழலோ அந்த ஊழலெல்லாம் தடுத்து நேர்மையாக நடத்துகிற நாங்கள் பாருங்க சொல்லிட்டோம், வான் பண்ணிட்டோம், இவ்வளோ பேர் உள்ளத்தள்ளி இருக்கிறோம், ரெடியாக இருங்க, சேஃபாக இருங்க. அப்படியே தான் பாஜக நடத்தி காட்டிய சரித்திரம் இருக்கா? அப்படி போகிற கேஸுமே கோர்ட்டில் நிற்காம வெளியே விட்டுறாங்களே சார் வெளியே. ஏங்க, நெல்லையில் நயினா நாகேந்திரனுக்கு போனதாக சொல்லப்பட்ட 4.5 கோடி ரூபா பணம், அவ்வளோதான். அந்த கேஸ் என்னாச்சுனே தெரியல. அப்படி என்னாச்சு? யார் பணம் கொடுத்தது? எப்படி பிடிச்சாங்க? யார் போட்டு கொடுத்தது? அதெல்லாம் சூப்பரான சப்ஜெக்ட், அப்புறம் பேசுவோம். ஓகே சார், நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.